Hi friends, I am Manikandan from Money Rain Info Updates. எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே மதுரை வழியாக மூன்றாவது புதிய வாராந்திர ரயில் சேவை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ள நிலையில் அதற்கான கால அட்டவணை வழக்கமான சேவைக்கு வெளியாகியுள்ளது. சவுத் சென்ட்ரல் ரயில்வேயால் ஹைதராபாத் கன்னியாகுமரி மதுரை காச்சிகுடா இடையே இயங்கி வந்த சிறப்பு ரயில்களானது இந்திய ரயில்வே ஒப்புதலின்படி வழக்கமான ரயில்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் மதுரை காச்சிகுடா ரயிலானது இரு மார்க்கத்திலும் தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டு வழக்கமான ரயில் சேவையாக மாறியிருக்கின்றது. இதுவரை வாரத்தில் 6 நாட்களுக்கு திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மற்றும் காரைக்குடி விருதுநகர் இடையே இயங்கி வந்த பயணிகள் ரயில்களானது வாரத்தில் உள்ள அனைத்து நாட்களும் இயங்க உள்ளது. சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் இடையே இரு மார்க்கத்திலும் இயக்கப்படும் அதிவிரைவு ரயிலானது வாரத்தில் 3 நாட்களில் இருந்து வாரத்தில் 6 நாட்களுக்கு இயக்கப்பட உள்ளது. ராமேஸ்வரம் அயோத்தியா கண்டோன்மெண்ட் இடையே இயங்கும் ஸ்ரதா சேது அதிவிரைவு ரயிலுக்கு புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது மற்றும் கோவை அதிவிரைவு ரயிலுக்கு திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது. இதனை பற்றிய முழு தகவல்களையும் இந்த காணொலியில் காண்போம். முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 16363 எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வீக்லி எக்ஸ்பிரஸ் மார்ச் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை முதல் எர்ணாகுளம் ரயில் நிலையத்தில் இரவு 11:50 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் மாலை 5:35 மணிக்கு வேளாங்கண்ணியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 16364 வேளாங்கண்ணி எர்ணாகுளம் ஜங்ஷன் வீக்லி எக்ஸ்பிரஸ் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் வேளாங்கண்ணியில் இரவு 7:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 11:55 மணிக்கு எர்ணாகுளத்தை வந்தடையும். இந்த புதிய ரயிலானது ஏற்கனவே வேளாங்கண்ணி எர்ணாகுளம் இடையே காரைக்குடி வழியாக வாரத்தில் இருமுறை இயங்கும் ரயில்களின் பெட்டிகளை கொண்டு இயங்க உள்ளது. அதன்படி இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க பெட்டிமுறை பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி 2 டயர், 3 ஏசி 3 டயர், 8 ஸ்லீப்பர், 4 அண்டர்சர்ட், ஒரு எஸ்எல்ஆர் மற்றும் ஒரு இஓஜி என மொத்தம் 18 எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்டு இரு மார்க்கத்திலும் இந்த ரயிலானது இயங்க இருக்கின்றது. இந்த ட்ரெயினுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டயம், சங்கனசேரி, திருவள்ளா, செங்கனூர், மாவேலிக்கரா, காயம்குளம் ஜங்ஷன், கருநாகப்பள்ளி, சாஸ்தங்கோட்டா, கொல்லம், குந்த்ரா, கொட்டாரக்கரா, அவனீஸ்வரம், புனலூர், தென்மலை, செங்கோட்டை, தென்காசி, கடையநல்லூர், சங்கரன்கோவில், ராஜபாளையம், சிவகாசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த ரயிலானது நின்று செல்லும். இனிமேல் ரயில் பயணிகள் வாரத்தில் 2 நாட்களுக்கு காரைக்குடி வழியாகவும் வாரத்தில் 1 நாட்களுக்கு மதுரை வழியாகவும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி இடையே இரு மார்க்கத்திலும் செல்ல முடியும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 20601 சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் எக்ஸ்பிரஸ் இதுவரை வாரத்தில் திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இயங்கி வந்த ரயிலானது மார்ச் மாதம் 19ஆம் தேதி முதல் வாரத்தில் சனிக்கிழமையை தவிர்த்து மீதமுள்ள 6 நாட்களும் இயங்கும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 20602 போடிநாயக்கனூர் சென்னை சென்ட்ரல் சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதுவரை வாரத்தில் செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயங்கி வந்த ரயிலானது மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் வாரத்தில் சனிக்கிழமை தவிர்த்து மீதமுள்ள 6 நாட்களும் இயங்கும். இனிமேல் வாரத்தில் 6 நாட்களுக்கு சனிக்கிழமையை தவிர்த்து சென்னை சென்ட்ரல் போடிநாயக்கனூர் இடையே இரு மார்க்கத்திலும் நேரடி ரயில் சேவை கிடைத்துள்ளது. அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 56831 திருச்சிராப்பள்ளி காரைக்குடி பேசஞ்சர் மற்றும் ட்ரெயின் நம்பர் 56833 காரைக்குடி விருதுநகர் பேசஞ்சர் இதுவரை வாரத்தில் 6 நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து இயங்கி வந்த இந்த இரு ரயில்களும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உட்பட வாரத்தில் 7 நாட்களுக்கும் இயங்கும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 56832 காரைக்குடி திருச்சிராப்பள்ளி பேசஞ்சர் மற்றும் ட்ரெயின் நம்பர் 56834 விருதுநகர் காரைக்குடி பேசஞ்சர் இதுவரை வாரத்தில் 6 நாட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து இயங்கி வந்த ரயிலானது மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை உட்பட அனைத்து நாட்களும் இயங்கும். இதுவரை திருச்சிராப்பள்ளி காரைக்குடி மற்றும் காரைக்குடி விருதுநகர் இடையே இரு மார்க்கத்திலும் இயங்கும் பயணிகள் ரயிலானது வாரத்தில் 6 நாட்களுக்கு இயங்கி வந்தது. வரும் மார்ச் 21 மற்றும் மார்ச் 22 ஆகிய தேதிகளில் வாரத்தில் உள்ள அனைத்து நாட்களும் இயங்க உள்ளதால் தினசரி பயணிகள் ரயிலாக இந்த ரயில்கள் மாறுகின்றன. அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 22613 ராமேஸ்வரம் அயோத்தியா கண்டோன்மெண்ட் ஸ்ரதா சேது சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் ராமேஸ்வரத்தில் புறப்படும் ரயிலானது புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் அதிகாலை 3:13 மணிக்கு வந்து 2 நிமிடங்கள் நின்று அதிகாலை 3:15 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக அயோத்தியா கண்டோன்மெண்ட் நோக்கி செல்லும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 22614 அயோத்தியா கண்டோன்மெண்ட் ராமேஸ்வரம் ஸ்ரதா சேது சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி முதல் அயோத்தியா கண்டோன்மெண்ட்டில் புறப்படும் ரயிலானது புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இரவு 10:48 மணிக்கு வந்து 2 நிமிடங்கள் நின்று இரவு 10:50 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக ராமேஸ்வரத்தை நோக்கி செல்லும். இந்த ரயில் நிறுத்தமானது சோதனை அடிப்படையிலே வழங்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த ரயில் நிறுத்தத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 12675 டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் கோயம்புத்தூர் கோவை சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் சென்னை சென்ட்ரலில் புறப்படும் ரயிலானது திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் காலை 6:43 மணிக்கு வந்து 2 நிமிடங்கள் நின்று காலை 6:45 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக கோயம்புத்தூரை நோக்கி செல்லும். ஏற்கனவே இந்த ரயிலானது கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் மார்க்கத்தில் திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்கிறது. தற்பொழுது மீண்டும் மறுமார்க்கத்தில் இந்த ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது.
இந்த ரயில் நிறுத்தம் சோதனை அடிப்படையிலே வழங்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சவுத் சென்ட்ரல் ரயில்வேயால் இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில்கள் நிரந்தர ரயிலாக மாறியிருக்கின்றன. முதலாவதாக ட்ரெயின் நம்பர் 17615 காச்சிகுடா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ். வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் திங்கட்கிழமைகளில் காச்சிகுடாவில் மாலை 3 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 10:30 மணிக்கு தூத்துக்குடியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 17616 தூத்துக்குடி காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி முதல் புதன்கிழமைகளில் தூத்துக்குடியில் காலை 7:40 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் வியாழக்கிழமை காச்சிகுடாவை மதியம் 1:25 மணிக்கு வந்தடையும். இந்த விரைவு ரயிலானது ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர் கிளாஸ் மற்றும் அன்ரிசர்வ் பெட்டிகளை கொண்டு இயங்கும். இந்த ட்ரெயின் கொடுத்த ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷாட் நகர், ஜார்ஜர்லா, மாபப் நகர், வனப்பதி ரோட், காட்வல், கர்னூல் சிட்டி, தோன், கூட்டி, அனந்தபூர், தர்மாவரம், காதிரி, மடனப்பள்ளி ரோடு, பைலர், பக்காலா, சித்தூர், காட்பாடி, வேலூர் கண்டோன்மெண்ட், திருவண்ணாமலை, விழுப்புரம், பன்ருட்டி, கடலூர் போர்ட், சிதம்பரம், சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் இந்த ரயிலானது நின்று செல்லும். அடுத்ததாக ட்ரெயின் நம்பர் 17069 ஹைதராபாத் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் புதன்கிழமைகளில் ஹைதராபாத்தில் மாலை 4:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது வெள்ளிக்கிழமை அதிகாலை 2:30 மணிக்கு கன்னியாகுமரியை சென்று சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 17070 கன்னியாகுமரி ஹைதராபாத் எக்ஸ்பிரஸ் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைகளில் கன்னியாகுமரியில் காலை 5:15 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் சனிக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு ஹைதராபாத்தை வந்தடையும். இந்த ட்ரெயின் கொடுத்துருக்க ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா செகந்திராபாத், சார்லப்பள்ளி, நல்கொண்டா, மிரியாலகுடா, நடிக்குடி, சட்டேனப்பள்ளி, குண்டூர், தெனாலி, சிராலா, ஓங்கோல், நெல்லூர், கூடூர், ரேணிகுண்டா, திருப்பதி, பக்காலா, சித்தூர், காட்பாடி, திருவண்ணாமலை, விழுப்புரம், திருப்பாதிரிப்புலியூர், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுருங்க. தேங்க்யூ.